இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் இரத்தம் ஜெயம். மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, இந்த அருமையான விழாவில் இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட்ட இந்த விழாவில் இந்த பேராலயத்தில் இத்தனை குருக்கள், துறவரத்தார், புதுநிலையினர் அமர்ந்து இறைவனுக்கு இந்த அழகான உன்னத பலியை செலுத்துவது ஏதோ விண்ணகத்தில் இருப்பதை போன்ற ஒரு உணர்வை தருகிறது. காரணம், இத்தனை அழைத்தல்களா இந்த ஜோனில் மட்டுமே, பாண்டி ஜோனில் மட்டுமே 165க்கும் மேற்பட்ட அருட்சகோதரிகள் மற்றும் தந்தையர்கள் வந்திருக்கிறார்கள். உண்மையாகவே இறைவனுக்கு நன்றி சொல்ல வேண்டிய அருமையான தருணம். நல்ல சத்தமாக உறக்க பிரைஸ் தி லார்ட் சொல்லுவோம். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். இன்னும் பல அழைத்தல்கள் கத்தோலிக்க திருச்சபைக்கு கிடைக்க வேண்டும் என்றும், திருச்சபை இதனால் வளம் பெற வேண்டும் என்றும் இன்றைக்கு நம்ம ஜெபிக்க கூடி வந்திருக்கிறோம். அன்புமிக்கவர்களே, இந்த விழா இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்த விழா. இயேசு கிறிஸ்து அவருடைய பிறப்பிற்கு பிறகு 40வது நாள் கொண்டாடப்படுகிற ஒரு விழா. இதில் முக்கியமாக 3 சடங்குகள் நடைபெறும். இயேசுவினுடைய விருத்த சேதன சடங்கு, இரண்டாவது இஸ்ரேல் மக்களுடைய தலைப்பேரான பிள்ளைகள் எல்லோருமே ஆண்டவருக்கு சொந்தம் என்று அவர்கள் எகிப்தில் அடிமையாக இருந்த நேரத்தில் பார்வோன் அரசனிடத்தில் எத்தனை முறை முயன்றும் கடைசியில் உயிர் பலியோடு இஸ்ரேல் மக்களை மீட்டெடுத்த அந்த நாளை நினைவு கூறும் வண்ணமாக அந்த எகிப்து குடும்பத்தினருடைய தலைச்சம்பேரான பிள்ளைகளை அவர் அழித்து இஸ்ரேல் மக்களுடைய வாழ்வை மீட்டெடுத்த அந்த ஒரு நிகழ்வை நினைவு கூறும் வண்ணமாகத்தான் இஸ்ரேல் மக்கள் அவர்கள் குடும்பத்தில் பிறக்கிற தலைப்பேரான அனைத்தும் என்றால் விலங்குகள் அவர்களிடத்தில் இருந்தால் அவற்றிருக்கிற தலைப்பேரான விலங்குகள் கூட கடவுளுக்கு மட்டுமே சொந்தம் என்று கடவுளுக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கப்பட வேண்டும். விலங்குகளாக இருந்தால் அவை பலியிடப்படும். உயிர் அல்லது மனித உயிர்களாக இருந்தால் அதற்கு ஈடாக ஆட்டுக்குட்டியையோ அல்லது 2 மாடப்புறாக்களையோ கொடுத்து மீட்டு கொள்ளலாம். இதுதான் 2வது சடங்கு, நிறைவேற்றப்பட வேண்டிய சடங்கு. 3வது சடங்கு நமது தமிழ் சமுதாயத்தில் இருப்பது போல இன்றைக்கும் பெண்கள் தீட்டு, பிறப்பிற்கு பிறகு குழந்தை பெற்றவள் தீட்டு என்று கருதப்படுகிறாள். அப்படிப்பட்ட ஒரு சடங்காக அன்னை மரியாள் தூய்மை பெற்றவளாக, ஏற்கனவே ஜென்ம ராக்கினி என்று சொல்லுகிறோம், இருந்தாலும் அவர்கள் யூத சட்டங்களை மதிக்கிற ஒரு குடும்பமாக இருந்த காரணத்தினால் 40வது நாள் தூய்மை சடங்கை கடைபிடிக்கும் வண்ணமாக ஆலயத்திற்கு முதலாக வந்த ஒரு நினைவை கொண்டாடுகிற இந்த நாளைத்தான் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை கோயிலில் காணிக்கையாக ஒப்படைக்கப்பட்ட நாளாக இன்றைக்கு நம்ம கொண்டாடுகிறோம். கீழை திருச்சபைகளில் இந்த நாள் கேண்டில் மஸ் அப்படி என்று கொண்டாடப்படுகிறது. எப்படி நாம் கிறிஸ்துமஸ் என்று கொண்டாடுகிறோமோ அதே போல் கீழை திருச்சபைகளில் இன்றைக்கு பெருவிழா கேண்டில் மஸ் என்று சொல்லுவார்கள். எவ்வளவு அழகாக நேர்த்தியாக மெழுகுதிரிகளை ஏந்தி நம்ம அழகான ஒரு பவனியை வந்தோம். இந்த நாளில் சிமியோன் உரைத்த அந்த வார்த்தைக்கு இணங்க, என் கண்கள் எனது மீட்பை கண்டு கொண்டன, இம்மீட்பே பிற இனத்தாருக்கு வெளிப்பாடு அருளும் ஒளி. அப்படி என்று கிறிஸ்துவே ஒளி என்பதை நாம் உணர்ந்து கொண்டவர்களாய், நம்முடைய திருமுழுக்கில் அதை பெற்று கொண்டவர்களாய், அதை மறுபடியும் நினைவு கூறுகிற வகையில் நம்முடைய முதல் வார்த்தை பாட்டில் புது பிறப்பு அடைகிறோம் என்று சொல்லுகிறார்கள். அதையும் நினைவு கூறுகிற வகையில் தான் இன்றைக்கு எல்லோருமே மெழுகுதிரிகளை ஏந்தி நான் கிறிஸ்துவின் ஒளி என்பதை இந்த உலகத்திற்கு உறக்க சொல்ல, நான் கிறிஸ்துவின் மகிழ்ச்சியான ஒளி அப்படி என்று எல்லோருக்கும் சாட்சியம் பகரத்தான் இந்த மெழுகுதிரிகளுடைய பவனியை நம்ம ஏறெடுத்தோம். அன்பு மிக்கவர்களே, அதைத்தான் கேண்டில் மஸ் அப்படி என்று சொல்லுகிறார்கள். அப்படி என்றால் இந்த கிறிஸ்துவை கோயிலில் காணிக்கையாக ஒப்படைக்கப்பட்ட அந்த ஒரு நிகழ்வை மையப்படுத்தி தான் முதல் வாசகம், 2வது வாசகம், நற்செய்தி வாசகம் 3மே கொடுக்கப்பட்டிருக்கிறது. கடவுளுக்கான உன்னத பலியாக, கடவுளுக்கான உன்னத காணிக்கையாக இயேசு இன்றைக்கு கோயிலில் ஒப்படைக்கப்பட்டிருக்கிறார். அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த விழா நமக்கு சொல்லித்தருகிற பாடம் என்ன? இந்த நாளை திருத்தந்தை புனித 2ஆம் ஜான் பால் அவர்கள் அவருடைய அந்த ஆட்சி காலத்தில்
உலகத்தில் இருக்கிற அர்ப்பணிக்கப்பட்ட அனைத்து சகோதர சகோதரிகளுடைய நாளாக அறிவித்திருக்கிறார். அதனால தான் த வேர்ல்டு கான்சக்ரேஷன் டே அப்படின்று இந்த நாளை ஆண் துறவிகளும் பெண் துறவிகளும் இன்றைக்கு உலகம் முழுவதும் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். பங்கு தந்தையர் கூட கடவுளுக்கு அர்ப்பணிக்கப்பட்டவர்கள் தான். ஆகவே கடவுளுக்காக தேர்ந்து கொள்ளப்பட்டவர்கள், கடவுளுக்காக காணிக்கையாக ஒப்படைக்கப்பட்டவர்களுடைய நாளாகத்தான் இந்த நாளை நம்ம கொண்டாடுகிறோம். அப்படி என்றால் இந்த நாள் நமக்கு சொல்லித் தருகிற பாடம் என்ன அப்படின்று சிந்திக்கும் பொழுது, பொதுமக்களுக்கு அல்லது பொது நிலையினருக்கு இந்த விழா என்ன பாடத்தை சொல்லித்தர வேண்டும் என்றால், முதல் பாடமாக இயேசுவை கோயிலில் காணிக்கையாக ஒப்பு கொடுத்தது போல நம்மையும் இறைவனுக்கு முழு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அன்புமிக்கவர்களே, திருமுழுக்கில் இறைவனுக்கு சொந்தமானவர்கள் கிறிஸ்தவன், கிறிஸ்துவில் அவன், கிறிஸ்தவள், கிறிஸ்துவில் அவள் அப்படி என்று திருமுழுக்கின் போது நமக்கான அந்த தைலம் தடவப்பட்டு ஆண்டவருடைய சுவிகார பிள்ளைகளாக நான் ஏற்கப்பட்டு வெண்ணிற ஆடை கொடுக்கப்பட்டு மெழுகுதிரிகளை நம்ம கைகளில் கொடுத்து ஆண்டவருக்கு சொந்தமானவர்களாக நம்ம திருமுழுக்கில் ஏற்றுக்கொள்ளப்பட்டோம். அந்த திருமுழுக்கின் மாசு மறுவற்ற நிலை இன்றைக்கு நம்மிடம் இருக்கிறதா? இன்றைய நம்முடைய வாழ்வு தூய்மையான இயேசுவின் ஒளியாக இருக்கிற வாழ்வாக இருக்கிறதா என்கிற ஆன்ம பரிசோதனை செய்யத்தான் இந்த நாள் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. அப்படி என்றால் இந்த நாளில் மறுபடியும் ஆண்டவருக்கு நம்மை அர்ப்பணிக்க இந்த விழா நமக்கு அழைப்பு விடுக்கிறது. காரணம், பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு இரண்டிலுமே பார்க்கிறோம் இறைவன் பிரமாணிக்கம் உள்ளவராக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிறார். அப்படி என்றால் நம்முடைய வாழ்விலும் பிரமாணிக்கத்தோடு வாழ இறைவன் நம்மை முழுவதும் அவருக்கு அர்ப்பணிக்கத்தான் அழைப்பு விடுக்கிறார். ஆகவே இறைவனுக்கான முதல் அர்ப்பணிப்பை நம்ம நினைவு கூற வேண்டும். இரண்டாவது, குடும்பங்களில் இருக்கிற பெற்றோர்கள், பெரியவர்கள், நீங்கள் ஒருவருக்கு உங்கள் திருமணத்தில் ஏற்படுத்தி கொண்ட அன்பு உடன்படிக்கை, அந்த உடன்படிக்கையினுடைய பரிசாக உங்களுக்கு கிடைத்திருக்கிற உங்கள் பிள்ளைகள், இவை அனைத்துமே கடவுளுக்கு அர்ப்பணமானவர்கள். நாம் ஒருவருக்கு அர்ப்பணத்தோடு வாழ வேண்டும் என்கிற இரண்டாவது அழைப்பையும் நமக்கு இது கொடுக்கிறது. கணவன், மனைவி, பெற்றோர், பிள்ளைகள் அப்படி என்கிற அன்பு உணர்வோடு நம்முடைய கத்தோலிக்க கிறிஸ்தவ குடும்பங்கள் இருக்கிறதா? நம்முடைய குடும்பங்களை பார்த்து மற்ற குடும்பங்கள் இவர்களைப் போல நாம் வாழ வேண்டும், இவர்களைப் போல அன்பு செய்ய வேண்டும், இவர்களைப் போல மன்னித்து வாழ வேண்டும் என்று நம்மை பார்த்து மற்றவர்கள் உண்மையான கிறிஸ்தவ குடும்பம் என்று நம்முடைய அர்ப்பணிப்பை பார்த்து அவர்கள் மாற முயற்சி செய்கிறார்களா? அதன் மூலமாக நம்ம இயேசுவுக்கு சான்று பகர்கிறோமா என்பது தான் இரண்டாவது முக்கியமான ஒரு கருத்தாக உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மூன்றாவது ஒரு அழகான கருத்தாக பொதுநிலையினருக்கு அனுபவமிக்கவர்களே, இன்றைய நற்செய்தி வாசகத்தில் ஒரு விஷயம் தெளிவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு பதிலாக 2 மாடப்புறாக்களை அன்னை மரியாளும் யோசேப்பும் கொடுத்தார்கள். வழக்கப்படி, திருச்சட்டத்தின்படி, ஆண்டவருடைய கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிற குடும்பமாக அந்த குடும்பம் இருந்தது. அதனால தான் விருத்த சேதனம் செய்கிறார்கள், காணிக்கையை அவர்கள் ஒப்பு கொடுக்கிறார்கள், அடையாள காணிக்கையை ஒப்பு கொடுக்கிறார்கள். அதற்கு பிறகு ஒவ்வொரு ஆண்டும் இயேசு கிறிஸ்துவை ஆலயத்திற்கு கொண்டு வருகிற பழக்கத்தை அவர்கள் கொண்டிருந்தார்கள். அன்புமிக்க கிறிஸ்தவ உறவுகளே, இறைவன் உங்களுக்கு சொல்லித்தருகிற அழகான பாடம் என்பது, எந்தெந்த குடும்பங்கள் ஆண்டவருடைய திரு நியமங்களின்படி நடக்கிறதோ அந்த குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பங்களாக இருக்கும். அந்த குடும்பங்களில் இருந்து தான் அழைப்புகள் வரும் என்பதை இறைவன் இன்றைக்கு உறுதி செய்கிறார். அப்படி என்றால் நம்முடைய குடும்பம் இப்படித்தான் இருக்கணும், கணவன் என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், மனைவி என்றால் இப்படித்தான் இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் ஜெபமாலை இருக்க வேண்டும், நம்முடைய குடும்பத்தில் எடுக்கப்படுகிற முடிவுகள் தூய ஆவியாரின் துணை கொண்டு எடுக்கப்பட வேண்டும். இதுதான் நம்முடைய குடும்பத்தில் ஒழுக்க நியாய முறை. அப்படி என்று எந்த குடும்பங்கள் ஆண்டவருடைய நியமங்களின்படி வாழ்கிறார்களோ அவர்களே மண்ணுலகிற்கு ஆசியாக விளங்குவார்கள் என்கிற இரண்டாவது அழைப்பையும் இந்த நாள் நமக்கு கொடுக்கிறது. மூன்றாவது, 2 உன்னத மனிதர்களை இன்றைக்கு நற்செய்தி வாசகத்தில் பார்க்கிறோம். மூன்றாவது செய்தியாக சிமியோன், அவரை பற்றி இறைவாக்கினர் என்கிற வார்த்தை கொடுக்கப்படவில்லை, மாறாக ஆசோர் குலத்தை சார்ந்த பானுவோலின் மகளாகிய அன்னா என்னும் இறைவாக்கினர் என்கிற இந்த 2 வார்த்தை கொடுக்கப்பட்டிருக்கிறது. சிமியோனை பற்றி சொல்லுகிற பொழுது, இஸ்ரேலுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலை காத்திருந்தவர், எதிர்பார்த்திருந்தவர், நேர்மையானவர், இறைபற்று கொண்டவர்,
அடுத்தது அவர் தூய ஆவியை பெற்றிருந்தார் என்கிற விளக்கம் அவரை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இறைவாக்கினர் அன்னாவை பற்றி சொல்லுகிற பொழுது, வயது முதிர்ந்தவர், மணமாகி 7 ஆண்டுகள் கணவரோடு வாழ்ந்த பின் கைம்பெண் ஆனவர், அவருக்கு வயது 84, அவர் கோயிலை விட்டு நீங்காமல் நோன்பிருந்து மன்றாடி அல்லும் பகலும் திருப்பணி செய்து வந்தார் என்கிற செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அன்புமிக்கவர்களே, ஆண்டவரை காணிக்கையாக ஒப்புடுக்கிற இந்த நாளில் இறைவன் நமக்கு சொல்லித்தருகிற அழகான பாடம் இந்த பாடம்தான். இவர்கள் இருவரை போல நேர்மையாளவர்களாக, ஆண்டவருடைய வருகைக்காக காத்திருப்பவர்களாக, அல்லும் பகலும் ஆண்டவருடைய இல்லத்தில் திருப்பணி செய்பவர்களாக, மன்றாடி வந்தவர்களாக, நோன்பிருந்து இறைவனுக்காக காத்திருந்தவர்களாக வாழத்தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். ஆகவே ஒவ்வொரு குடும்பத்திலும் இறைவனுடைய திரு நியமங்களின்படி நடந்து அன்றாட வாழ்க்கையில் குடும்பங்களில் பெற்றோர்கள் இப்படி இருக்கிற நேரத்தில் அந்த குடும்பம்தான் உண்மையாகவே ஆசீர்வதிக்கப்பட்ட குடும்பம் என்பதை இறைவன் இன்றைக்கு உறுதி செய்கிறார். மிக முக்கியமாக இன்றைக்கு வந்திருக்கிற துறவிகளுக்காக நமக்கு என்ன அழைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படி என்று சென்று சிந்தித்த போது 3 பாயிண்ட் தான் ஷார்ட்டாக முடிச்சிடுறேன். 2013 திருத்தந்தை பிரான்சிஸ் அவர்கள் புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டு அந்த பேதுரு வளாகத்தில் வந்த அந்த நேரத்தில் அங்கிருந்த லட்சக்கணக்கான மக்களில் நானும் ஒருவன். மழை பெய்து கொண்டிருக்கிறது, காலையிலிருந்து காத்திருக்கிறோம் அவருடைய அனௌன்ஸ்மெண்ட் எப்போ வரும்னு. கடைசி வரைக்கும் வரல. நாங்கள் காத்திருந்ததெல்லாம் ஒருவேளை மிலான் நகரத்து கர்தினாலாக இருக்கலாம், அமெரிக்க நாட்டினுடைய கர்தினாலாக இருக்கலாம், கனடா நாட்டினுடைய கர்தினாலாக இருக்கலாம் என்று நாங்கள் காத்திருந்தது வேறு ஒருவருக்காக. அங்கே வந்தது நம்முடைய திருத்தந்தை பிரான்சிஸ். வயதான அந்த உருவத்தோட தயங்கி மெதுவாக நடந்து வந்தார். ஒரு மரத்தால் செய்யப்பட்ட ஒரு சிலுவை, மரத்தால் செய்யப்பட்ட அந்த செங்கோல் இவற்றோடு வந்து முதலாக அவர் சொன்ன வார்த்தை அங்கிருந்த பொதுமக்களை பார்த்து, கரிசிமி ஃப்ரெத்தெல்லி சொல்லிட்டு எல்லாரையும், என்னுடைய சகோதர சகோதரிகளே, உங்கள் எல்லாத்துக்கும் மாலை வழக்கம். உங்களுடைய ஆயர், அவர் போப்பாண்டவர்னு தன்னை சொல்லவில்லை, உங்களுடைய ஆயர், ரோம் நகரத்தினுடைய ஆயர் உங்ககிட்ட ஒன்று கேட்பேன் தருவீங்களான்னு கேட்டார். நாங்கள் எல்லாம் யோசிக்கிறோம், இவரை பார்க்கக்குள்ளே ஷாக்காக இருக்குது, இவர் நம்ம எதிர்பார்த்த ஆள் இல்லை. ரெண்டாவது, நம்மக்கிட்ட இவர் என்ன கேட்குறாரு நாங்களாம் யோசிச்சுட்டு இருக்கும் பொழுது, கேன் யூ ப்ரே ஃபார் மீன்னு நம்புங்க, வேணா அந்த வீடியோ எடுத்து பாருங்கள். அவர் முழந்தாளிட்டு அங்கு இருந்த பொதுநிலையினரிடத்தில் ஜெபிக்க சொல்லி தலைவணங்கி 1 நிமிடம் மன்றாடி நின்றார் பொதுமக்களுடைய ஜெபத்திற்காக. அன்புமிக்க பெற்றோர்களே, பெரியவர்களே, நாங்கள்லாம் துறவிகள் வானத்திலிருந்து குதித்தவர்கள் அல்ல, உங்கள் குடும்பங்களிலிருந்து வந்தவர்கள். எங்களுக்கு உங்கள் ஆறுதலும், உங்களுடைய தேறுதலும், உங்களுடைய அரவணைப்பும், உங்களுடைய ஜெபமும் எங்களுக்கு தேவை என்பதைத்தான் இது எங்களுக்கு எடுத்து சொல்லுகிறது. அர்ச்சிக்கப்பட்டதால், அழைக்கப்பட்டதால் எங்களுக்கு 2 கொம்பு வந்து விடுவதில்லை. மாறாக அழைக்கப்பட்டிருப்பது, அதிகாரம் கொடுக்கப்பட்டிருப்பது எங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருச்சபைக்கு சேவை செய்யவும் உங்களுக்கு பணி செய்யவும் தான் எங்களுக்கு இந்த அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்றால் சுருக்கமாக சொல்ல வேண்டுமென்றால், ஆண்டவருடைய இந்த அர்ப்பணிப்பு விழா, காணிக்கை விழா அனைத்து துறவிகளுக்கும் தங்களுடைய துறவர வார்த்தை பாட்டை நினைவு கூர்ந்து அந்த நாள் எவ்வளவு மகிழ்ச்சியான, எவ்வளவு உன்னதமான, எவ்வளவு எதிர்பார்ப்போடு இயேசுவுக்காக மட்டுமே நான் வந்திருக்கிறேனே அப்படி என்று மனசு முழுவதும் மத்தாப்பு கொளுத்தியது போல மனமகிழ்ச்சியோடு நம்ம முதல் வார்த்தை பாட்டை கொடுத்தோமே, அதை நினைவு கூறத்தான் இறைவன் இன்றைக்கு நமக்கு அழைப்பு விடுக்கிறார். அந்த நினைவு கூறுதலோடு முதல் செயலாக இயேசுவினுடைய குடும்பம் ஏழை குடும்பமாக இருந்தது. நான் பல இடங்களில் இந்த ரெட்ரீட்டுக்கு போகும்பொழுது அல்லது செமினாருக்கு போகும்பொழுது சில நேரங்களில் பொதுமக்களிடம் கேட்பது உண்டு, எங்களை பற்றி, துறவிகளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்று. ஃபாதர், நீங்கள்லாம் திருச்சபைக்கு பெரிய தூணாக இருக்கீங்க. ஆண் துறவிகள், பெண் துறவிகள், கல்வி பணி செய்கிறீங்க, மருத்துவ பணி செய்கிறீங்க, சமுதாய பணி செய்கிறீங்க, மற்றும் குரலற்றவர்களுக்கு குரலாக இருக்கிறீர்கள், ஏழை எளியவர்களுக்கு நீங்கள் பணி செய்கிறீர்கள், விளிம்பு நிலை மக்களுக்கு நீங்கள் பணி செய்கிறீர்கள். ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, பெருமையாக இருக்குது. நாங்கள் மார்தட்டி சொல்லுவோம், கத்தோலிக்க திருச்சபையில் மட்டும்தான் இந்த பணிவாழ்வு நிச்சயமாக இருக்கிறது என்று நம்மை பற்றி அவர்கள் பெருமையாக சொல்லுகிறார்கள். ஏதாச்சும் 2-3 குறைங்களை சொல்லுங்களேன் அப்படின்னு கேட்கிற நேரத்தில் சில குறைகள் நம்மிடமும் இருக்கிறது. நம்ம அக்கா, தங்கச்சி, அப்பா, அம்மா தாங்க இருக்கிறாங்க. அவர்கள் முன்னிலையில் இதை தெரிந்து கொள்வதில் எந்த குறையும் இல்லை. நம்மிடம் நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய சகோதர சகோதரிகள் எதிர்பார்ப்பது உண்மையாகவே இயேசுவை எங்களுக்கு காண்பியுங்கள். ஸ்கூலு கட்டுங்க, காலேஜ் கட்டுங்க, நீங்கள் ஹாஸ்பிட்டல் கட்டுங்க,
பெரிய பெரிய பில்டிங் போடுங்க, அதெல்லாம் செய்யுங்க. அதெல்லாம் தாண்டி எங்களுக்கு இயேசுவை காண்பியுங்கள், இயேசுவிடத்தில் எங்களை அழைத்து செல்லுங்கள் அப்படி என்று ஆன்மீகத்தில் இன்னும் ஆழமாக செல்ல நம்முடைய பெற்றோர்கள், நம்முடைய உறவுகள் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்கள். ஏனென்றால் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை வச்சு எது வேணாலும் இன்றைக்கி கொடுக்கலாம், ஆன்மீகத்தை யாராலும் கொடுக்க முடியாது. அதை அர்ப்பணிக்கப்பட்ட அழைக்கப்பட்ட நீங்களும் நானும் தான் கொடுக்க முடியும். ஆகவே இயேசு அன்னை மரியாள் சூசையப்பர் என்கிற அந்த திருக்குடும்பம், ஏழையான குடும்பம், ஒரு ஆட்டுக்குட்டியை கூட காணிக்கையாக கொடுக்க முடியாத ஏழ்மையான குடும்பத்திலிருந்து தான் இயேசு தன்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறார், தன்னை ஐக்கியப்படுத்திக் கொள்கிறார். அப்படி என்றால் இன்றைக்கு துறவிகள் அனைவருமே அர்ப்பணிப்பின் உண்மையான உணர்வை உணர்ந்து கொண்டவர்களாய் ஏழ்மையிலும் கீழ்ப்படிதலிலும் கற்பிலும் கிறிஸ்துவில் வாழ, இயேசுவுக்காக வாழ நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். அதுதான் இறைவன் நமக்கு கொடுக்கிற முதல் அழைப்பாக நான் பார்க்கிறேன். இரண்டாவது, அன்புமிக்கவர்களே, நாம் கடவுளுக்கு மட்டுமே சொந்தமானவர்கள். அவர்கள் சொன்ன, பொதுமக்கள் சொன்னது, இன்றைக்கி நிறையா ப்ராஜெக்ட் ஓரியன்டாக தான் நிறைய ரிலீஜியஸ் காங்கிரிகேஷன் போயிட்டுருக்கு. அல்லது இந்த ப்ராஜெக்ட் கம்ப்ளீட் பண்ணணும், அந்த ப்ராஜெக்டை கம்ப்ளீட் பண்ணணும், அல்லது குவாலிஃபிகேஷன்ஸ் நிறையா வாங்கணும் அப்படி என்று ஒரு சில பேர் குவாலிஃபிகேஷனில் போகிறாங்க. அப்படி இல்லைன்னா பில்டிங்கு அல்லது பெரிய பெரிய ப்ரொஃபஷனுக்கு போகணுன்னு ஆசைப்படுறாங்க. நீங்கள் கடவுளுக்காக அர்ப்பணிக்கப்பட்டவர்கள், கடவுளுக்காக தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள். பிளவுபடா உள்ளத்தோடு எந்த இயேசுவுக்காக நீங்கள் வந்திருக்கிறீர்களோ அந்த இயேசுவுக்காக வாழுங்கள், பிளவுபடா உள்ளத்தோடு வாழுங்கள் அப்படி என்று திரும்ப திரும்ப நம்மிடத்தில் அவர்கள் எதிர்பார்ப்பது நாம் கடவுளுக்கு மட்டுமே சொந்தம். யோசுவா சொன்னது போல, நானும் என் குடும்பத்தாரும் கடவுளுக்கு மட்டுமே ஊழியம் புரிவோம் என்றால் பணம், பதவி, இந்த பட்டம், அந்தஸ்து, பொறுப்புகள், அதிகாரம், இதை அனைத்தையும் தாண்டி நான் அர்ப்பணிக்கப்பட்டவன் என்று கிறிஸ்துவுக்கு நாம் அர்ப்பணிக்கப்பட்டுள்ளோம் என்பதை உணர்ந்து வாழ்ந்தாலே போதும். நிச்சயமாக நம்முடைய வாழ்வு பிறருக்கு ஆசீர்வாதமாக இருக்கும். கடைசியில் இறைவாக்கினர் சிமியோன் மற்றும் அன்னாவை போல இறைவனுக்காக காத்திருக்கவும், இறைவனுக்காக நம்பிக்கையோடு காத்திருக்கவும், இறைவனுக்காக எதிர்நோக்கோடு காத்திருக்கவும், அல்லும் பகலும் இறைவனுக்காக திருப்பணி செய்து காத்திருக்கவும் தான் இறைவன் நமக்கு அழைப்பு விடுக்கிறார். இந்த அருமையான தினத்தில் அழைப்பை கொடுத்த இறைவனுக்கு நன்றி சொல்லுகிற நாம் அவருடைய வருகைக்காக நம்பிக்கையோடும் விசுவாசத்தோடும் எதிர்நோக்கோடும் அல்லும் பகலும் திருப்பணி செய்து இறைவனுக்காக காத்திருக்க ஒருவருக்காக மன்றாடி செபிப்போம். பிரைஸ் த லார்ட், பிரைஸ் த லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இயேசுவின் ரத்தம் ஜெயம். மரியே வாழ்க.